வெல்கம் டு லாஃபிங் புத்தா ஷார்ட்ஸ். பிளான் பண்ணி பண்ணணும் படத்தில் பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு பேர் தவிர வேறு எல்லாருமே காமெடியன்ஸ் தான். ஸோ காமெடியன்ஸ்க்கு படத்தில் பஞ்சம் இல்லை, ஆனால் காமெடிக்கு பஞ்சம் இருக்குது. ரியோ இந்த படத்தில் ஹீரோவாக பண்ணியிருந்திருக்காரு. ஃபஸ்ட்டு சாங்கில் டான்ஸ் ஆகட்டும், கிளைமேக்ஸில் ஃபைட்டுன்னு சொல்லிட்டு அவரால் முடிஞ்சதை எவ்வளோ முடியுமோ அவ்வளோ ட்ரை பண்ணியிருந்திருக்காரு. படத்தில் நல்லா முயற்சி பண்ணியிருந்திருக்காரு. யுவன் சங்கர் ராஜா இந்த படத்துடைய மியூசிக்கு, படத்துடைய பேக்ரவுண்ட் ஸ்கோரிங்கும் சாங்ஸும் நம்மளை படத்தில் உட்கார வைக்க ட்ரை பண்ணுது. ஆனால் படம் முடிஞ்சதுக்கப்புறம் எதுவுமே ரொம்ப மனசில் நிற்கலை. படத்தில் லொக்கேஷன் சிலது ரொம்ப நல்லா இருக்குது. ரோபோ சங்கருடைய சில காமெடிஸ் நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் நம்மலாம் மன்னர் பரம்பரை, இந்த ஏரியாவில் இருந்தால் வியாதி வராதா, இந்த ஏரியா பொண்ணாக இருந்துகிட்டே நான் ஒரு பணக்காரனை கரெக்ட் பண்ண எவ்வளோ கஷ்டப்பட்டேன், இந்த மாதிரி வசனங்களை டோட்டலாக அவாய்டே பண்ணியிருந்திருக்கலாம். மொத்தத்தில் படத்தை இன்னும் கூட கொஞ்சம் பிளான் பண்ணியிருந்திருக்கலாம்.